நம்ம பிரெயின் ஒரு நாளில் 6000+ தாட்ஸ் உருவாக்கும் தெரியுமா? அதான் நாம சிறிய விஷயத்தையும் பெரிய ப்ராப்ளம் ஆக்குவோம், முடிவில் எதுவும் நடக்காது. ஆனா ஸ்ட்ரெஸ் மட்டும் அதிகம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. நீங்க தண்ணி குடிக்கலனா பிரெயின் ஸ்லோ ஆகும் தெரியுமா? நம்ம பாடி 60% வாட்டர் டீஹைட்ரேஷன்னா கான்சென்ட்ரேஷன் குறையும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஃபுல் டே வாட்டர் குடிக்கவே மாட்டோம். அதான் ஹெடேக், டயர்ட், இதுதான் ரீசன். மதிய தூக்கம் நல்லதா கெட்டதா தெரியுமா? 20 நிமிஷம் நேப் எடுத்தா பிரெயின் ரிஃப்ரெஷ் ஆகும். ஆனா நீண்ட நேரம் தூங்கினா பாடி ஸ்லோ ஆகிடும். அதான் ஈவினிங்ல சோர்வு, ஹெடேக் வரும். நீங்க ஃபோன் அதிகமா பார்த்தா கண்வலி வருது ஏன் தெரியுமா? ஸ்கிரீன்ல இருந்து வரும் ப்ளூ லைட் மெலட்டோனின் குறைக்கும். அதனால ஐ ஸ்ட்ரெயின், ஸ்லீப் ப்ராப்ளம் வரும். ஆனா நாம என்ன பண்றோம்? நைட் ஃபுல் ஃபோன் தான். வெயிலு சீக்கிரம் கோபம் வருது தெரியுமா? ஹீட் அதிகமா இருந்தா பாடி டெம்பரேச்சர் கூடும். அதனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகும். அதான் பேஷன்ஸ் குறைந்து கோபம் சீக்கிரம் வரும். சென்னையில இது டெய்லி தான். நீங்க ஏன் அடிக்கடி கொட்டாவி விடுதல் பண்றீங்க தெரியுமா? அது டயர்ட்னால மட்டும் இல்ல. பிரெயின்க்கு ஆக்சிஜன் குறையும் போது யானிங் வரும். அதான் மற்றவரை பார்த்தாலும் நாமும் யானிங் பண்ணுவோம். சூடா இருக்கும்போது ஐஸ் வாட்டர் குடிச்சா ஏன் உடம்பு சடன ரியாக்ட் ஆகுது தெரியுமா? நம்ம பாடி டெம்பரேச்சர் திடீர்னு குறையும். அதனால த்ரோட்ல இருக்கும் நர்வ்ஸ் உடனே ரியாக்ட் ஆகும். அதான் ஷாக் மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் ரீசன். தூங்கி எழுந்த உடனே ஏன் பாடி ஸ்ட்ரெச் பண்றோம் தெரியுமா? நம்ம பாடி நீண்ட நேரம் ஒரே பொசிஷன்ல இருந்திருக்கும். அதனால் மசில்ஸ் டைட் ஆகிடும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ அதிகமாகும். அதான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. ஃபோன் சைலண்ட்ல இருந்தாலும் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதா? அதுக்கு பெயர் ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம். நம்ம பிரெயின் ஃபோனுக்கு ரொம்ப பழகிடுச்சு. அதான் நோட்டிஃபிகேஷன் இல்லாதாலும் வைப்ரேஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரே சாங் ரிப்பீட்ல கேட்பீங்களா? நம்ம பிரெயின் ஃபேமிலியர் சவுண்ட ரொம்ப விரும்பும். அதான் ஒரே சாங் 20 தடவை கேட்டாலும் போர் அடிக்காது. ஃபேவரட் பார்ட் வரும்போது எக்ஸ்ட்ரா ஹாப்பியும் ஃபீல் ஆகும். இதுதான் ரீசன். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப். மற்றும் உங்கள் ஃபேவரட் சாங்கா கமெண்ட் பண்ணலாமே.